அதனால் சிவில் சர்வீஸ்ல ப்ரிப்பேர் பண்றவங்க யாரும் தோல்வி என்கின்ற வார்த்தையை கையில் எடுக்காது. இட் இஸ் கண்டிஷனிங், இட் இஸ் ப்ரிப்பேரிங், இட் இஸ் கிரியேட்டிங் a நியூ ஹியூமன் பீயிங். ஜெயிச்சிட்டீங்கன்னா அது ஒரு பேப்பர்ல வரக்கூடிய ஐஏஎஸ். ஒருவேளை நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா probably you will do something better in life. அப்படிதான் எப்பவுமே நீங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கணும். எதற்காக நான் திரும்ப அதிகமா பேசுறேன் அப்படின்னாங்க, மனதளவுல நீங்கள் தயாராக வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயத்தை திரும்ப நான் சொல்றேன். எங்கே கிடைத்தாலும் நான் செல்வேன் அப்படின்னா you are conditioning your mind. When you conditioning your mind, you are creating the capacity to receive. அப்பதான் அது நடக்குங்க. நான் மக்களுக்காக வருகின்றேன். Again you are conditioning your. இது உங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, எழுத்து, ஒரு இன்டர்வியூல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எல்லாமே உங்க கண்டிஷனிங்ல இருந்து வெளியே ஃப்ளோ ஆரம்பிக்கும். அன்பான வேண்டுகோள், இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், நான் சிவில் சர்வீஸ்க்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா fully dedicate yourself. இதுல 1% கூட உங்களுக்கு சலனம் இருக்க கூடாது. அப்பதாங்க இது நடக்கும். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான பரீட்சை. அறிவாளிகள் மட்டும் ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அறிவாளிகள் வெளியே இருக்காங்க. சாமர்த்தியசாலிகள்